ஹலோ, சண்டா பாட்டி பேசுகிறேன். மந்திரவாதத்துக்கு கேரளா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த வெளியிலேருந்து வந்தவங்க அது பெரிய ஆளுங்க, அவங்க உயர்ந்த ஜாதி, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு இந்த பாஷையெல்லாம் தெரியும். அந்த எழுத படிக்க அவங்க தானே கற்று வச்சுருந்தேன். அப்போ அவங்க இந்த பாமர மக்களாக மிரட்டி வருதுன்னு இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு இந்த தந்திரம் மந்திரம் மந்திரன்றது தந்திரம் தான் பாதி. அவங்க நம்மளை மிரட்டுறது, அது செய்கிறது, அடிமைகளாக வச்சுருக்கோம். இதில் நம்ம ஆளுங்க கொஞ்சம் அவங்கக்கிட்ட பூந்து கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. எங்கள் பாட்டி அப்படி தான் கற்றுருக்காங்க. அவங்களுக்கு பச்சை மருந்து அரைக்கிறதுக்கு அரைச்சி தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம பசங்களை பொம்பளைங்களை பார்த்தா அவங்களுக்கு ஆசை, அவங்க ஆம்பளைங்களை பார்த்தா நம்ம பொம்பளைங்களுக்கு ஆசை. இதில் முழா மாறுறது கெட்டு போகிறது நம்ம பசங்க தானே. அப்போ இது சரி பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்கலாம் கண்டுக்க மாட்டாங்க. போய் வேலையை முடிச்சு தூக்கி போட்டுருவோம். அப்போ நம்ம ஆளுங்க இது ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்போ எங்கள் பாட்டிக்கிட்டே வருவாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பாட்டி அதில் பச்சை மருந்து கொடுத்து ஏதோ செய்து அந்த அபாஷம் பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த பசங்க அழகாக இருப்பாங்க. பின்ன இந்த அறியாத வயசில் தெரியாது இல்லை. அப்போ அவனை பழித்திக்கிறதுக்கு இப்போல தான் வெட்டுக்கத்தி எடுத்து போய் கொண்டு போய் வெட்டுறாங்களே, வெட்டி ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ அப்படி துணிச்சல் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒடிக்கால வைக்கிறாங்களே, சூனியம் செய்கிறது. அப்போ கரண்ட்டு கிடையாது, ஒத்தடிப்பாது. இவன் இந்த வழியே வருவான், நாளுன்னு இந்த பொண்ணு சொல்லித்தரும் நம்மளுக்கு. இவனை நம்மளுக்கு பயப்படுத்தணும். அப்போது ஒரு பச்சை மருந்து, அது எனக்கு இன்னும் தெரியல. அந்த பச்சை மருந்தை வித்தலையில் வச்சு தைப்பாங்க. தைச்சி அன்னகவர் கூட இந்த ஆள் கெட்டக்கூடாது. 12 மணிக்கு பாத்ரூமு, நம்மளுக்கெல்லாம் கொட்டா பாத்ரூமு தானே, அதில் பெரிய அண்டாவில் தண்ணி வளர்ச்சி வச்சுருக்கோம். அப்புறமா இந்த வாயில் வச்சு அவன் என்ன உருவாகிறோமோ அது ஆகிடும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இவன் அந்த ஆள் வரும்போது அந்த ஒத்தடி பாதையில், அதெல்லாம் ரொம்ப இருட்டில் கிடையாது, இந்த ஒரு 6 மணி அந்த நேரத்தில் முந்தி நேரம்னு சொல்லுவாங்க. இவன் அப்படி ஓடும்போது அந்த ஆள் நேரம் வரும், அவனை பயப்படுத்தணும். இதுதான் முதல் காரணம். அவன் கண்ணுக்கு இது ஏன மாதிரியோ சிங்கம் மாதிரியோ தோணும். அப்போ இதே அப்படி போய் அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்கும். அதில் அவனுக்கு அட்டாக் வந்துடும். இதுதான் இந்த ஒடிக்காலை செய்கிறது. அவன் அங்கே விழுந்துருவான். அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் கத்தி சொல்லிட்டு அவனை கொண்டு போய் அதை காப்பாற்ற முடியாது. அவனால் இந்த ஆளுன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி ஆனால் வந்துச்சு, யாரையும் கண்டுபிடிக்கிறது. இந்த ஆள் நம்ம வீட்டில் குளிக்கிறதுக்கு வச்சுன்னா இந்த பச்சை மரத்தை எடுத்துடணும். அப்படியே இந்த வாயிலிருந்து அந்த வித்துலேருந்து எடுத்து தூக்கி போட்டாலும் இவன் உருவத்தில் நம்மளுக்கு இவனை ஏன மாதிரியே தோணும். அதுக்கு இந்த சுடு தண்ணி வச்சு அவனை ஊற்றி அந்த பச்சை மருந்து எடுத்து எல்லாம் போட்ட பிறகு தான், ஒரு ஹவரெல்லாம் பொறுத்த பிறகு தான் அவன் அந்த மாயிலேருந்து நம்மளுக்கு அவன் வெடிபிட்டு கிடைக்கும். அதுக்கு நம்ம கூலிக்கு ஆளை வச்சுருப்பாங்க. அவனுக்கு தான் அந்த கூலி கொடுத்து அப்புறம் தான் அவன் துணியெல்லாம் கெட்டி போகும். அதுதான் ஒடிகாலை. அது ரொம்ப அநியாயம் நடந்தது கேரளாவில் தான். மனுஷாலை நம்மளை இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்துலாம் கூட்டின்னு வச்சு கொத்தடிமை வேலை செய்தாங்க அந்த உயர் ஜாதிகள். அவங்க என்னமோ கடவுளோட பிள்ளைங்களாம் அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை ரொம்ப சித்திரவதைப்படாங்க. அதனால தான் அந்த மந்திரன்றது மந்திரமும் தந்திரமும் அது ஒரு லேஸ் கிடையாது. அதை கற்றுக்கணும். அது குளிக்கிற குளத்தில் போயெல்லாம் கற்றுக்கணும். 12 மணிக்கு எல்லாம் அந்த தந்திரமும் பாதி மந்திரம்னா பாதி தந்திரம். எங்கள் பாட்டி சொல்லி எனக்கு தெரியும்.